ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம் பருப்பை 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். இது தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 சில் தேங்காய், 4-5 பல்லு பூண்டு, குழம்பு மசாலா தூள், தக்காளி, தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க. நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூளை போட்டு நமக்கு சாதம் வந்து நல்லா குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, சீரகம், மிளகு, தேங்காய் எல்லாம் போட்டு கிளறி நம்ம மீதி இருக்க தேங்காய் எண்ணெயை ஊற்றி கிளறணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.